காஷ்மீர் எல்லைப் பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானிற்கு தக்க பாடம் புகட்ட சிந்து நதி ஒப்பந்தத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சிந்து நதி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள சாராம்சங்களை விளக்குகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறது. உலக நாடுகள் மத்தியில் இந்தியா உரக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு காரணம் காஷ்மீரோட யூரி பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். இதுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு தீவிரமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு படி தான் சிந்து நதி ஒப்பந்தத்தில் திருத்தம் கொண்டு வர்றது. முதல்ல இந்த சிந்து நதி ஒப்பந்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1960 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுச்சு. அப்போது பாகிஸ்தானுடைய ஆதரவை வாங்கிறதுக்காக அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்தோட பேர் தான் சிந்து நதி ஒப்பந்தம். அதாவது இந்தியாவில் இருந்து, இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் இருந்தும் காஷ்மீர் வழியாக பாகிஸ்தான் செல்லக்கூடிய 6 நதிகள், சிந்து உள்ளிட்ட 6 நதிகளை இந்த 2 நாடுகளும் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ரவி, பியாஸ், சட்லஜ் இந்த 3 நதிகளையும் இந்தியா முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தங்கு தடையும் கிடையாது. அதே மாதிரி சிந்து, ஜீலம், செனாப் இந்த 3 நதிகளையும் பாகிஸ்தான் பயன்படுத்திக்கலாம், முழுமையாக எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 நதிகளில் இருந்துமே 80% நீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தான் போகுது. சுமார் ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5900 டிஎம்சி தண்ணீர் அவங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்குது. ஸோ இந்த நீரின் அளவை குறைக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதுக்காக தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தில் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறாங்க.